வெல்கம் டு விண்மின் தேசம். விடிய காலையில் சாரதா வழக்கம் போல் ரொட்டி சுட ஆரம்பிச்சிச்சு. அப்போது தூங்கிக்கிட்டு இருந்த தன்னோட கணவனை பார்த்து, என்னங்க பொழுது விடுஞ்சு எவ்வளோ நேரம் ஆச்சு, இன்னும் தூங்குறீங்க, சீக்கிரமாக எழும்புங்க, இன்றைக்கி வியாபாரத்துக்கு நிறைய ரொட்டி வேற சுடணும், பக்கத்து காட்டில் ஏதோ திருவிழா நடக்குதா, இன்றைக்கி இதை கொண்டு போனால் சில நேரம் நல்ல வியாபாரம் கூட நடக்கலாம். சரி சரி வாரேன், காலையில் புலம்பாத. குளிச்சுட்டு வந்து சாரதா சுட்டு வச்சிருந்த ரொட்டியை எடுத்துக்கொண்டு வியாபாரத்துக்காக பக்கத்து காட்டுக்கு போக ஆரம்பித்தது. அது பனி விழுற காலம், அதனால் சரியான குளிராக இருந்துச்சு. ரொம்ப தூரம் பறந்து வந்தனால இப்போது சின்னாவுக்கு கொஞ்சம் களைப்பாகவும் இருந்துச்சு. ஒரு பெரிய மரத்தை கண்டு அந்த மரத்தில் கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு நினச்சி அந்த மரத்தில் போய் அமர்ந்தது. அப்போது அந்த மரத்து பொந்துக்குலேருந்து ஏதோ முனந்திர சத்தம் கேட்டது. சின்ன அந்த சத்தம் அந்த பக்கம் லேசாக திரும்பி பார்த்துச்சு. அதுக்குள்ளே ஒரு ஆந்தையார் இருக்கிறத கண்டுச்சு. என்ன பெரியவரே, உடம்புக்கு முடியலையா இந்த குளிர் நேரத்தில்? இல்லை பசியா? என்னாச்சு உங்களுக்கு? வெளியிலையும் போக இல்லாத இப்படி பனி பொழியுது. சரி சரி இருங்க, நான் கொண்டு வந்த ரொட்டியை தாரேன், அதில் சாப்பிடுங்க, கொஞ்சம் பசி சரி போகும், உடம்புக்கு கொஞ்சம் தெம்பாகவும் இருக்கும். ஆந்தையார் எதுக்குமே பேசாமல் அந்த ரொட்டியை வாங்கி சாப்பிட்டுச்சு. சரி பெரியவரே, நான் இன்னும் ரொம்ப தூரம் போகணும் வியாபாரத்துக்கு, அதனால் இப்போ போயிட்டு பின்னரும் வரும் வழியாக உங்களை பார்த்துட்டு போகிறேன்னு, கவனமாக இருங்க, வெளியில் போகாதீங்க, சரியான பனி பொழியுது, இப்போ நானும் இந்த குளிரோடு தான் வியாபாரத்துக்கு போகிறேன், போயிட்டு வரேன்னா அப்படின்னு சொல்லிட்டு சின்ன குருவியை வியாபாரத்துக்காக புறப்பட்டுருச்சு. ஒரு மாதிரி பக்கத்து காட்டு போய் அடைஞ்சதும் தன்னோட வியாபாரத்தை தொடங்க ஆரம்பித்தது. ஆனாலும் என்ன தான் திருவிழாவாக இருந்தாலும் வழமை போல் ரொட்டி சரியாக வியாபாரமே ஆகலை. சின்ன மிச்சப்பட்ட ரொட்டிகள் எடுத்துக்கிட்டு ஏமாத்தத்தோட வீடு திரும்பிச்சு. அந்த ஆந்தையார் ஞாபகம் வந்து அந்த மரத்தடிக்கு மறுபடியும் போணுச்சு. போய் அந்த ஆந்தையாரை பார்த்து, என்ன பெரியவரே, இப்போ எப்படி இருக்கு உடம்புக்கு? இப்போ கொஞ்சம் பரவாயில்லப்பா, நீ வியாபாரத்துக்கு போகும்போது என்கிட்ட பணமே வாங்காமல் ரொட்டியை கொடுத்துட்டு போயிட்ட, என்னால் சரியாக பேசக்கூட முடியலை, அதனால் எனக்கு சரியான கவலையாக போச்சு. சரி சரி, போன மூட்டையோட திரும்பி வந்திருக்க, வியாபாரமும் சரியாக நடக்கலை போல். இந்த பாத்திரத்தை எடுத்துக்கு போயிட்டு நீ ரொட்டி சுடும்போது இந்த பாத்திரத்தை பயன்படுத்து, இதில் ரொட்டி சுட்டால் ரொம்ப ருசியாக வரும், அதுவும் போக வியாபாரமும் அமோகமாக நடக்கும், உன் மனசுபடி எல்லாம் நல்லதாகவே நடக்கும்ப்பா, புறப்படு, இப்போ நேரம் போக போக பனி ரொம்ப அதிகமாக கொட்டுது. பெரியவரே, நான் எதையும் எதிர்பார்த்து உங்களுக்கு உதவி செய்யலை, ஆனாலும் நீங்கள் மனசு விரும்பி கொடுக்குற அந்த பாத்திரத்தை நான் எடுத்துகிட்டு போகிறேன், ரொம்ப நன்றி பெரியவரே. அப்போ நானும் புறப்படுறேன்னா, நேரம் கிடைக்கிற நேரம் வந்து பார்க்குறேன் உங்களை. இருந்த அந்த ரொட்டியையும் அந்த ஆந்தையாருக்கு கொடுத்துட்டு ஆந்தையார் கொடுத்த அந்த பாத்திரத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போனது சின்ன குருவி. என்னங்க இன்னைக்கு வளமை போல தானே, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பிரயோஜனம் இல்லைப்பா, என்ன வாழ்க்கை இது, இந்த ரொட்டியை தட்டி தட்டி என் கையும் பதமாயிருச்சு. ஆமாம், இது என்ன பாத்திரம்? இது எனக்கு ஒரு ஆந்தையார் பரிசா கொடுத்தது, இதில் ரொட்டி சுட்டா நல்ல சுவையாகவும் இருக்குமா, வியாபாரமும் நல்லா நடக்குமா. உங்கள்கிட்ட உள்ள ரொட்டியெல்லாம் வாங்கிட்டு யாரும் ஏமாற்றிட்டாங்கன்னு நினைக்கிறேன். சரி தாங்க, விடிய காலையில் நான் அதில் சுட்டு பார்க்குறேன் அப்படின்னா அழுத்துக்கிட்டு சாரதா அந்த ரொட்டி தட்டை வாங்கி வச்சது. மறுநாள் பொழுது விடிஞ்சாலும் சாரதா அந்த ஆந்தையார் கொடுத்த பாத்திரத்தை பயன்படுத்தி ரொட்டி சுட்டுச்சு. அப்போது வழக்கத்துக்கு மாறாக சின்ன வீட்டுக்கு 2 குருவிகள் வந்துச்சு. அந்த குருவிகள் ரெண்டும் தங்களோட வீட்டில் ஒரு விருந்து இருக்கிறதாகவும் அதுக்கு 100 ரொட்டி வேணும்னு ஆர்டர் கொடுத்துட்டு போணுச்சு. சின்னாவுக்கும் சாரதாவுக்கும் ஒரே ஆச்சரியம். ஏங்க, இவ்வளோ நாளாக நம்ம ரொட்டி வியாபாரம் செய்கிறோம், யாருமே வந்து இப்படி ஆர்டர் போட்டதில்லை, இந்த பெரியவரோட பாத்திரத்தை பயன்படுத்தினதுக்கு பிறகு இப்படி நடக்குதுன்னா இதில் ஏதோ விஷயம் இருக்குங்க. ஆமாம் சாரதா, எனக்கும் அதுதான் தோணுது. சரி பரவாயில்ல, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம்.
வா 2 பேரும் சேர்ந்தே சுடுவோம். 2 குருவிகளும் சேர்ந்து ரொட்டி சுட ஆரம்பித்தது. அந்த ரொட்டி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டு ஆர்டர் செய்த அந்த வீட்டுக்கு போய் அந்த ரொட்டிகளை கொடுத்துட்டு வந்துச்சு சின்னாவும் சாரதாவும். விருந்துக்கு வந்தவங்க எல்லாரும் ரொட்டி ரொம்ப ருசியாக இருக்கிறதாகவும் புகழ்ந்துட்டு போனாங்க. சின்னாவுக்கும் சாரதாவுக்கும் இந்த விஷயம் தெரிய வந்தது. அதுகளுக்கு சந்தோஷத்துக்கு அளவே இல்லாமல் போச்சு. அதுக்கு பிறகு சின்னாவோட ரொட்டி விஷயம் காடு முழுக்க பரவி அக்கம் பக்கம் காடுகளுக்கும் பரவி நிறைய பேர் வந்து ரொட்டியை சாப்பிட ஆரம்பிச்சாங்க. இந்த விஷயம் சின்னாவோட நண்பர்களுக்கு தெரிய வந்துச்சு. டேய் கருப்பா, சின்ன ரொம்ப நாளாக தானே இந்த வியாபாரம் செய்கிறான். ஆனால் திடீர்னு எப்படி இப்படி ஒரு மாற்றம்? அவனோட ரொட்டி ருசியாக இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே, எனக்கு புரியலடா. ஆமாம் சுப்பு, எனக்கும் அதுதான் சந்தேகமாக இருக்குது. இதில் ஏதோ ஒரு விஷயம் இருக்குடா. சின்னாக்கிட்டே போய் கேட்டு பார்ப்போம். அவன் நல்ல நண்பனாக இருக்கனால சில வேளை சொன்னாலும் சொல்லலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் நம்மளோட மூளையை பாவிச்சு எப்படியாவது கண்டுபிடிச்ச வேண்டியதா. நம்மக்கிட்ட மறைச்சி எதுவும் செய்ய இயலுமா என்ன? சின்னா வீட்டுக்கு போன 2 குருவிகளும் சின்னாவை பார்த்து நல்லா விசாரித்து ரொட்டி சாப்பிட வந்தது போல் பாவனை செஞ்சிச்சு. எல்லாம் சாப்பிட்டு முடிஞ்சதுக்கு பிறகு சின்னாவை பார்த்து, நீ ரொம்ப நாளாக தான் இந்த வியாபாரம் செய்கிற, ஆனால் நேற்றுலேருந்து உன்னோட ரொட்டி ரொம்ப சுவையாக இருக்கிறதா எல்லாரும் பேசிக்கிறாங்களே, அந்த ரகசியம்தான் என்ன நண்பா, கொஞ்சம் சொல்லேன். தன்னோட நண்பர்கள் இப்படி கேட்டதும் சின்னா குருவி மறைக்காமல் நடந்த எல்லா விஷயங்களையும் சொன்னிச்சு. ஓ அதுதானா விஷயம். சரி சரிடா, அப்போ நாங்களும் போகிறோம். இன்னும் 2 ரொட்டி தான், எங்களுக்கு வீட்டில் போய் சாப்பிடலாம். உண்மையாகவே நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு 2 ரொட்டியை வாங்கிக்கிட்டு அந்த நண்பர்கள் 2 போயிடுச்சு. சின்னா சொன்ன விஷயங்களை கேட்டு பொறுமை இழந்த அந்த 2 குருவிகளும் அந்த ஆந்தையாரை தேடி புறப்பட்டுச்சு. ஒரு மாதிரி சின்னா சொன்ன அடையாளங்களை வச்சு அந்த ஆந்தையார் இருக்க மரத்தை கண்டுபிடிச்சிச்சு. அந்த மரத்தில் முனகிக்கிட்டு இருந்த ஆந்தையாருக்கு கொண்டு போன 2 ரொட்டி துண்டுகளையும் கொடுத்துச்சு. ஆந்தையாரும் ரொம்ப சந்தோஷத்தோட அது 2ஐயும் வாங்கி சாப்பிட ஆரம்பிச்சிச்சு. நீங்கள் எனக்கு செஞ்ச உதவிக்கு ரொம்ப நன்றியப்பா. இந்தாங்க, இதை எடுத்துக்கு போய் நீங்களும் ஏதாவது வியாபாரம் செஞ்சு பொழைச்சிக்குங்க அப்படின்னு சொல்லி கொஞ்சம் தங்க நாணயங்களை கொடுத்துச்சு. தங்க நாணயங்களை பார்த்த இந்த 2 குருவிகளுக்கும் தலகாலுக்கும் புரியாமல் போச்சு. சரி ஐயா, அப்போ நாங்கள் வாரோம், என்ன கவனமாக இருங்க, முடிஞ்ச நேரம் வந்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்த விட்டு உடனே புறப்பட ஆரம்பிச்சது. கொஞ்சம் தூரம் போனதுக்கு பிறகு 2 குருவிகளும் உடனே வீட்டுக்கு போகாமல் வேறொரு இடத்துக்கு போய் கொட்டும் பனியை கூட பொருட்படுத்தாமல் ஏதோ ஒரு ரகசியம் பேசிட்டு பிறகு வீட்டுக்கு புறப்பட்டுச்சு. மறுநாள் பொழுது விடிஞ்சதும் அந்த 2 குருவிகளும் மறுபடியும் அதே காட்டை நோக்கி புறப்பட்டுச்சு. ஒரு குருவி தான் கொண்டு வந்த பையிலிருந்து கொஞ்சம் உணவு எடுத்து ஆந்தையாருக்கு கொடுத்துச்சு. என்னப்பா இந்த குளிரில் இன்னைக்கு வந்திருக்கீங்க? ஆனாலும் இந்த பசி நேரத்தில் இந்த சாப்பாடை கொண்டாந்து கொடுத்த உங்களுக்கு ரொம்ப நன்றியப்பா. இப்படி சொல்லிட்டு ஆந்தை சாப்பிட ஆரம்பிக்கும் போது மறைஞ்சிருந்த இன்னொரு குருவி மெதுவாக ஆந்தை மேலே வலையை போட்டு ஆந்தையை வலைக்குள்ளே பிடிச்சிருச்சு. ஆனால் ஆந்தை முகத்தில் எந்த விதமான மாற்றமும் இல்லாமல் அந்த வலைக்குள்ளேயே இருந்து கொடுத்த உணவை சாப்பிட ஆரம்பித்தது. இதை பார்த்த 2 குருவிகளும் ஆச்சரியத்தோடு, இந்த பாரு, உனக்கிட்ட இருக்க எல்லா பொற்காசுகளையும் எங்கள்கிட்ட தந்துரு, இல்லை உன்னை உயிரோடு விட மாட்டோம். எங்களை பற்றி உங்களுக்கு சரியாக தெரியாது. அப்போது அந்த ஆந்தை கோபத்தோட அந்த 2 குருவிகளையும் பார்த்து, அடக்கிருக்கா, என்னையா வலைக்குள்ள சிக்க வச்சிங்க? இப்போ பாரு நடக்கிற அதிசயத்தை அப்படின்னு சொன்னதும் ஆந்தை மேலே இருந்த வலை அந்த குருவிகள் 2 மேலே விழுந்து குருவிகள் 2 அந்த வலைக்குள்ளே சிக்கிருச்சு. ஆந்தை சிரிச்சுக்கிட்டே அந்த குருவிகள் 2 பார்த்து, அட முட்டாள்களே, என் சக்தி தெரியாம எங்கிட்டயே உங்க வேலையை காட்டுறீங்கன்னா, நான் சாதாரண ஆந்தி இல்லை, மாயாஜாலம் தெரிஞ்ச மகா பெரிய ஆந்தை. உங்க பேராசையால உங்களுக்கே அழிவை தேடிக்கிட்டீங்க பார்த்தீங்களா? நேற்று அந்த பொற்காசுகளை கொடுத்ததும் ஒரு நன்றி கூட தெரியாம அவசர அவசரமாக புறப்படும் போதே நான் நினைச்சேன் ஏதோ சதி இருக்குன்னு சொல்லி. இதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் உயிரோட இருந்தா வீடு போய் சேருங்க சொல்லிட்டு மறு நிமிஷமே அந்த ஆந்தை மாயமாக மறைஞ்சு போச்சு. பொழுது சாய்ஞ்சி இப்போ பனி விழுகிற நேரமும் அதிகமாயிருச்சு. ஆனால் அவ்வளவு நேரம் வரையும் யாருமே உதவிக்கு வரலை. பசியும் மயக்கமும் ஒரு பக்கம் இருக்க, சாயந்தரம் அந்த குளிரும் இன்னொரு பக்கம் போட்டு வதைக்க ஆரம்பித்தது.
ஆசைக்கு அளவில்லாம போனா இப்படிதான் அவஸ்தைப்படணும்.